வணக்கம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு தமிழ் இலக்கியம் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் மெடிக்கல் சயின்ஸுக்கே ஒரு மாஸ்டர் கிளாஸா இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, திருக்குறள்ல இருக்கிற 95வது அதிகாரமான மருந்து பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பழமையான ஞானம் நம்ம நவீன ஆரோக்கியத்துக்கு எப்படி ஒரு வழிகாட்டியா இருக்குன்னு இந்த விளக்கத்துல ஆழமா அலசலாம் வாங்க. ஒரு 2000 வருஷத்து பழமையான கவிதை இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் காலேஜ் சிலபஸோட அப்படியே ஒத்து போகுதுன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்குல்ல? பிரபல எழும்பியல் நிபுணர் என்ன சொல்றாருன்னா, வள்ளுவர் இந்த மருந்து அதிகாரத்துல வகுத்துள்ள நெறிமுறைகள் 4 வருஷம் மருத்துவ படிப்போட கச்சிதமா பொருந்துதுன்னு சொல்றாரு. நோயை பத்தி படிக்கிறது, அதோட காரணங்களை ஆராயறது, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கத்துக்கிற அத்தனை விஷயங்களையும் வெறும் 10 குறள்கள்ல வள்ளுவர் எப்படி அடக்கியிருக்காருன்னு பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நம்ம பயணம் இந்த 5 முக்கியமான தலைப்புகளை சுற்றி தான் அமைய போகுது. 1. நோய்களுக்கான மூல காரணங்கள். 2. செரிமானம் மற்றும் உணவு பழக்கங்கள். 3. அளவாக உண்பதன் அவசியம். 4. நோய் அறிதல் மற்றும் சிகிச்சை முறைகள். கடைசியா மருத்துவத்தின் 4 தூண்கள். முதல்ல பகுதி 1, நோயின் காரணங்கள், அதாவது வழி முதலா 3 நிலை. ஒரு நோய் ஏன் வருதுன்னு பார்க்கலாம். மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலி முதலா எண்ணிய 3. இந்த அருமையான குறள் நமக்கு உணர்த்துற விஷயம் ரொம்ப சிம்பிள். நோய்ங்கிறது சும்மா காத்திலிருந்து திடீர்னு வர்றதில்ல. அது நம்ம உடம்புக்குள்ள ஏற்படுற ஒரு சமநிலை இன்மையால தான் வருதுன்னு வள்ளுவர் அடிச்சு சொல்றாரு. பரிமேள அழகர் மாதிரியான உரையாசிரியர்கள் இத ரொம்ப அழகா விளக்கியிருக்காங்க. வாதம், பித்தம், கபம், அதாவது காற்று, வெப்பம், நீர், இந்த 3ம் நம்ம உடம்புல சரியான அளவுல இருக்கணும். நம்ம சாப்பிடுற உணவு இல்லைன்னா நம்ம வாழ்க்கை முறையால இதுல ஒண்ணு அதிகமானாலோ அல்லது குறைஞ்சாலோ உடனே நோய் வந்துடும். சிம்பிளா சொல்லணும்னா ஆரோக்கியம் அப்படிங்கறதே இந்த 3 விஷயங்களையும் பேலன்ஸ்டா வச்சுக்கிறது தான். அடுத்து பகுதி 2, செரிமானம் மற்றும் உணவு பழக்கங்கள். உணவே மருந்துன்னு சொல்றாங்களே, அது எப்படின்னு பார்க்கலாம். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு குறள். இன்னைக்கு மாடர்ன் உலகத்துல எல்லாரும் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு கொண்டாடுற ஒரு விஷயத்த பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே வள்ளுவர் அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டாரு பாருங்க. முதல்ல சாப்பிட்ட உணவு முழுமையா செரிச்சிடுச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த வேளை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்குன்னு தனியா ஒரு மருந்து தேவையே இல்ல. இங்க ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் இருக்கு. நம்ம செரிமான மண்டலத்துக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுக்கறது தான் உலகத்திலே மிகச்சிறந்த பிரிவென்டிவ் மெடிசின். முந்திய உணவு செரிச்சதை தெரிஞ்சு அளவோடு சாப்பிடணும்னு குறள் 943லையும், செரிச்ச பிறகு உடம்புக்கு ஒத்துக்கிற உணவை மட்டுமே தேர்ந்தெடுக்கணும்னு குறள் 944லையும் வள்ளுவர் தெரிவுபடுத்துறார். பசி அறிஞ்சு சாப்பிடுறது தான் நீண்ட ஆயுளுக்கான சீக்ரெட். சரி, இதையே மீறி சாப்பிட்டா என்னாகும்? அதான் பகுதி 3, அளவாக உண்பதன் அவசியம். நோயற்ற வாழ்வின் ரகசியத்தை பாப்போம். மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. நம்ம உடம்புக்கும் நம்ம வாழ்ற கிளைமேட்டுக்கும் செட்டாகாத உணவுகளை நம்ம கண்டிப்பா தவிர்க்கணும். சரி, உடம்புக்கு ஒத்துப்போற உணவாவே இருந்தாலும் அதை கண்டபடி சாப்பிடலாமா? கூடாது. அளவோடு சாப்பிட்டோம்னா நம்ம உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு திருவள்ளுவர் ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுக்கறாரு. குறள் 946 இதை இன்னும் சூப்பரா விளக்குது. அளவா சாப்பிடுறவங்க கிட்ட எப்பவுமே ஒரு மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். ஆனா ஆசைக்காக கண்டதையும் அளவுக்கு அதிகமா சாப்பிடுறவங்க கிட்ட நோய்கள் தான் நிரந்தரமா இருக்கும். ரொம்ப நேரடியான ஒரு கம்பேரிசன் இது. உங்களோட ஃபியூச்சர் ஹெல்த்தை நீங்க தட்டுல வைக்கிற உணவோட அளவு தான் டிசைட் பண்ணுது. ஒருவேளை நம்ம வயிற்றோட அளவையோ நம்ம செரிமான திறனையோ புரிஞ்சுக்காம லிமிட் மீறி சாப்பிட்டா என்ன ஆகும்? குறள் 947 என்ன சொல்லுதுன்னா, நோய்கள் அளவுக்கு அதிகமா பெருகிடும்னு சொல்லுது. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற டயபெட்டிஸ், ஒபேசிட்டி மாதிரியான லைஃப் ஸ்டைல் வியாதிகளை இதைவிட துல்லியமா யாராலும் விவரிக்கவே முடியாது. என்ன, நான் சொல்றது சரிதானே? இவ்ளோ கவனமா இருந்தோ சில சமயம் நோய் வந்துடுது இல்லையா? அதுக்காக தான் பகுதி 4, நோய் அறிதல் மற்றும் சிகிச்சை முறைகள். இங்கதான் உண்மையான கிளினிக்கல் விஷயங்கள் ஆரம்பமாகுது. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்புச் செயல். மாடர்ன் மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்படுற ஒரு குறள் இது. இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, பெர்ஃபெக்ட்டான ஒரு சயின்டிஃபிக் ஃபார்முலா. ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல 4 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல சிம்டம்ஸ் வச்சு அது என்ன நோயின்னு கண்டுபிடிக்கணும். 2வது அந்த நோய்க்கான ரூட் காஸ், அதாவது மூல காரணம் என்னன்னு தேடணும். 3வது அதை எப்படி குணப்படுத்துறதுன்னு வழிய ஆராயணும். ஃபைனலா அதை சரியா எக்ஸிக்யூட் பண்ணணும். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற தலைசிறந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஃபாலோ பண்ற அதே மெத்தடாலஜி இதுதான். ஆச்சரியமா இருக்குல்ல?
அது மட்டும் இல்லாம சாலமன் பாப்பையா அவரோட உரையில ஒரு சிறப்பான விஷயத்த சுட்டிக்காட்டுறாரு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட முடியாது. குறள் 949ல வள்ளுவர் சொல்ற மாதிரி பேஷண்டோட வயசு என்ன, நோயோட தீவிரம் எந்த அளவுல இருக்கு, அது என்ன சீசன், இது எல்லாத்தையும் கணக்குல எடுத்துக்கிட்டு தான் ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். இதுதான் நம்ம மாடர்ன் மெடிசின்ல பர்சனலைஸ்ட் மெடிசின் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றோம். கடைசியா பகுதி 5 மருத்துவத்தின் 4 தூண்கள். ஒரு ஹெல்த் கேர் எக்கோசிஸ்டம் எப்படி செயல்படணும்னு பாப்போம். உற்றவன் தீர்ப்பான் மருந்துழை செல்வான் என்று அப்பால் நார்க்கூற்றே மருந்து. உடம்பு சரியில்லாதப்போ டாக்டர் ஒரு மாத்திரை எழுதி கொடுப்பார், நம்ம சாப்பிடுவோம், சரியாயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா குணமடைதல் அப்படிங்கிறது வெறும் டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் இடையிலான ஒரு சின்ன விஷயம் இல்ல, அது ஒரு டீம் ஒர்க். நோயை குணப்படுத்துறதுல 4 பேருக்கு சமமான பங்கு இருக்கு. டாக்டரோட அனுபவம், மருந்தோட தரம், இந்த ரெண்டும் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு பேஷண்டோட ஒத்துழைப்பும் ரொம்ப முக்கியம். அப்புறம் பக்கத்துல இருந்து அக்கறையா கவனிச்சுக்கிற நர்ஸ் அல்லது குடும்ப உறுப்பினர்களோட பங்கும் இதுல சரிபாதி இருக்கு. இந்த 4 தூண்களும் ஒன்னா சரியா வேலை செஞ்சாதான் முழுமையா குணமடைய முடியும். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க தட்டுல இருக்கிற அடுத்த வேளை உணவை நீங்க வெறும் சாப்பாடா பார்க்க போறீங்களா, இல்ல உங்களை காப்பாத்த போற ஒரு தடுப்பு மருந்தா பார்க்க போறீங்களா? இந்த விளக்கத்துல இருந்து நாம கத்துக்கிட்ட ஒரு பெரிய பாடம் இதுதான். உங்க ஆரோக்கியம் முழுமையா உங்க கையில தான் இருக்கு. அது நீங்க சாப்பிட போற அடுத்த வாயு உணவுல இருந்தே தொடங்கிடுது. பசியறிஞ்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க. இந்த மாதிரி இன்னொரு சிந்திக்க வைக்கும் விளக்கத்துல நாம சீக்கிரமே சந்திக்கலாம்.